ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையை வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகள் அத்தனையும் நமக்கு ஒரு ஆழமான கடவுள் நம்பிக்கையை கொண்டிருக்க அழைப்பு தருகின்றன. என் அன்பார்ந்தவர்களே, லாசர் உயிர்ப்பிக்கப்படுகிற இந்த நிகழ்விலே சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பகுதிகள் இருக்கிறது, நிறைய பேசலாம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு மார்த்தாளுக்கு சொல்லுகிற அந்த செய்தியை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். யோவான் செய்தி 11வது அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கல்லறைக்கு முன்பாக இயேசுவும் சீடர்களும் மற்ற மக்களும் மார்த்தா மரியா இவர்களுடைய உறவினர்களும் கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே இயேசு கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். மார்த்தா சொல்கிறார், 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றம் அடிக்கும் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதிலாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்னவென்றால், நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று சொல்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பே இதுதான். நீங்கள் நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பீர்கள் என்பதுதான். மாட்சி என்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? வெவ்வேறு வார்த்தைகளில் அதை நாம் சொல்லலாம். மாட்சி என்பது மகிமை என்று பொருள்படுகிறது. அதனை இன்னும் ஆழமாக வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெற்றி என்று சொல்லுகிறோம், பரிசு என்று சொல்லுகிறோம், பாராட்டு, ஒரு வகையிலே எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி, இப்படி எதை வேண்டுமானாலும் அதை நாம் சொல்லி பார்க்கலாம். இந்த பாராட்டு, இந்த வெகுமதி அல்லது இந்த வெற்றி, இந்த மாட்சி என்பது யாருக்கு சாத்தியப்படும் என்று சொன்னால், இறைவாக்கு சொல்கிறது, அவரை நம்பிக்கை கொள்ளுகிறவர்களுக்கு சாத்தியமாகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழுகிற இந்த உலகில் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உலக அளவில் பார்க்கிற போது போர் சூழல் நம்மை நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது. தினசரி வரக்கூடிய செய்திகள், காண்கிற காட்சிகள், அவை எல்லாவற்றையும் உற்று பார்க்கிற போது ஒரு வகையான அவநம்பிக்கை ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஏனென்றால் சாதாரணமான மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கிறார்கள். அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாது விழிக்கிறார்கள். நேற்று வரையிலும் அவர்கள் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், எல்லா வசதிகளோடு வாழ்ந்தவர்கள். திடீரென்று மறுநாள் காலையில் பார்த்தால் வீட்டில் ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். உறவுகளை இழந்திருக்கிறார், உடைமைகளை இழந்திருக்கிறார், செல்வந்த தனத்தை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தன்னுடைய வீடுகளை எல்லாம் தொலைத்தவர்களாக வாழுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுபோலவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு நல்ல வேலை பெற வேண்டும் என்று சொன்னால் இத்தனை பேருக்கும் எப்படி சாத்தியமாகும்? இவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியிலும் எனக்கு எப்படி இது நடக்கும்? இவ்வளவு பேர் கூடியிருக்கக்கூடிய இந்த தேர்விலை நான் எப்படி வெற்றி பெற முடியும்? என்னால் இது சாத்தியமாகுமா என்கிற ஒரு சூழ்நிலை இருப்பது போதும், இதிலே வாழ்ந்து விடுவோம் அவ்வளவுதானே என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே,
இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது போல தோன்றலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த போர் சூழல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட குழந்தைகள் உணவுக்காக தவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நேரங்களிலே அவர்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது நம்பிக்கை செத்துப்போகவில்லை, இன்னமும் வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக பிறந்திருப்பதையும் பார்க்கலாம். அதுபோலவே இவ்வளவு கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு சாதாரணமான ஒருவர் போராடுகிறார், தவிக்கிறார், உழைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் எழுந்து நிற்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் அடர்ந்த காடுகளுக்கு இடையிலே நான் போகிற போது சின்ன சின்ன குச்சிகள் போல மரங்கள் வளர்ந்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் அவை எப்படித்தான் முளைத்து மேலே பெரிய மரமாக வரப்போகிறதோ என்று நாம் எண்ணலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்கே ஒளி கிடைக்கிறதோ அந்த ஒளி நோக்கி தன்னுடைய கிளைகளை பரப்பிக்கொண்டே போய் 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 உச்சிக்கு போன பிறகு தன்னுடைய அந்த வாழ்க்கையில் அது பெரும் மரமாக மாறுவதற்கான ஆற்றலை பெறுகிறது. அப்படியானால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாட்சி என்பதும் வெற்றி என்பதும் வெகுமதி என்பதும் பரிசு என்பதும் மகிமை என்பதும் யாருக்கு சாத்தியப்படுகிறது என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்புகிறவர்களுக்கு சாத்தியமாகிறது என்பதுதான் இவையெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விவிலியத்தினுடைய பகுதிகளிலே நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த மாட்சியை நாம் எப்படி காண முடியும் என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலில் வாசிக்க கேட்கிறோம், நோவாவின் காலத்தில் சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை, வறண்டு போய் கிடக்கிறது, பூமியே வறண்டு கிடக்கிறது, எதுவுமே இல்லாத நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நோவா மட்டும் கடவுளுடைய வார்த்தைகளை நம்பி கப்பலை கட்டுவதை பார்க்கிறோம். எல்லாரும் கேலி பேசுகிறார்கள், எல்லோரும் இது என்ன என்று வியக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோவா மட்டும் நம்பினார். நம்பியதால் ஆண்டவருடைய மாட்சி மழையாகவும் மேகமாகவும் அது பெருவெள்ளமாக மாறுவதை அது காண்கிற பெரும் கண்கள் அவருக்கு மட்டும் இருந்ததை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் ஒன்றுமே முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று நினைக்கக்கூடிய இடங்களில் கூட இது நடக்கும் என்பதை நோவாவினுடைய அந்த நம்பிக்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என் அன்பார்ந்தவர்களே, அதுபோலவே இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வருகிற போது செங்கடலுக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார்கள். செங்கடல் ஒரு பெரிய சூழ்நிலையை சொல்கிறது, திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் திரும்பி போனால் பார்வோனின் படைகள் வந்து கொண்டிருக்கிறது. திரும்பி போகவும் முடியாது, முன்னே செல்லவும் முடியாது, அழிவை தவிர வேறில்லை என்று எல்லோரும் அலறுகிற போது மோசே மட்டும் என்ன சொல்கிறார்? நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்கிறார். ஆண்டவர் போரிடுவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்பி அந்த செங்கடல் இரண்டாக பிரிவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவே நம்புகிறவர்களுக்கு செங்கடல் போல தடைகள் இருக்கலாம், பெரிய சூழ்நிலைகள் வரலாம், அதுவெல்லாம் விலகி போகிற ஒரு நிலை உண்டாகலாம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு கடை வைத்திருந்தார். அவர் கடை வைத்திருப்பதை பார்த்தவுடனே கொஞ்சம் நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது. மற்றவர்களெல்லாம் அதை பார்க்கிறவர்கள் நாமும் அதை போல ஒரு கடை வைத்தால் என்ன என்று நினைத்து கொண்டு இவர் என்ன கடை வச்சாரோ அதே கடையை எதிர்த்தாப்புல வச்சாங்க. அவருக்கு ஒரே மனசு குழப்பமாக போச்சு, பெரிய போராட்டமாக போச்சு. ஃபாதர், என்ன செய்யுதுன்னு தெரில, இந்த தெருவில் ஒரு கடை தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 கடைகள் வந்துட்டு எனக்கு இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு வகையான மன உளைச்சலே வந்துடுச்சு. ஏன்னா வருமானம் பெரிய அளவு இல்லை, நான் என்ன செய்கிறேன்னு தெரில, ஆனால் ஒரு வகையால் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது எனக்கு தெரிந்ததெல்லாம் செங்கடல் நிகழ்வு தான் வந்தது. நீங்கள் உங்களுக்கான பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையெல்லாம் அப்படியே சுருங்கி போனதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். செங்கடலை கடக்குவதற்கு முன்பாக அந்த மக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். முன்னே செங்கடல், பின்னே பார்வோன் படைகள்
ஓடவும் ஒளியவும் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கான பாதையை திறந்தார். எத்தனை கடைகள் வரலாம், உங்களுக்கான பாதையை ஆண்டவர் வைத்திருப்பார். உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த வழியை யாரும் மறிக்க முடியாது, உங்களை பின்தொடரவும் முடியாது. நம்புங்கள் என்று நான் சொன்னேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது எவ்வளவு பெரிய உண்மை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்புகிறவர்களுக்கு புதிய பாதை உண்டாகும் என்பதுதான் விவிலியத்தினுடைய பல பக்கங்கள் நமக்கு சொல்லுகிறது. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அரசராகமம் 2வது புத்தகம் 5வது அதிகாரத்திலே நாமானுக்கு நலம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கிறோம். நாமான் நம்பவில்லை. அவர் நம்ப தொடங்கிய போது அவர் குழந்தையாக மாறினார். அவருடைய உடலே குழந்தை போல, குழந்தையினுடைய உடல் போல மாறியது. யோர்தான் ஆற்றில் அவர் இறங்கி அவர் 7 முறை குளித்த போது ஒவ்வொரு முறையும் அவர் குழந்தையாக மாறினார். என் அன்புக்குரியவர்களே, நம்புகிறவர்கள் மீண்டும் குழந்தைகள் போன்ற நம்பிக்கை கொண்டு வாழுவார்கள். வளர்ந்துவிட்ட பிறகு நமக்கு சில நேரங்களிலே நம்பிக்கை குறைந்து போகிறது. எவ்வளவு முறை முயற்சி செய்து பார்த்து விட்டேன், இனி எப்படி சாத்தியம் என்று சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம். அதுபோலதான் அந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் யோசித்திருக்கலாம். ஆனால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு முறை விழுகிறார்கள். நடக்க பயில்கிற போது ஒரு முறை அல்ல, 1000 முறை விழுந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் குழந்தைகள் எழுந்து எழுந்து நடக்க தொடங்குகின்றனர். அந்த நம்பிக்கை தான் நாமானுக்கு வந்தது. அவர் குழந்தையினுடைய உடலை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்புகிறவர்களுக்கு இவையெல்லாம் சாத்தியமாகும் என்பதை இறைவாக்குகளும் பல்வேறு இடங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கிற போது நாம் கடவுளுடைய மாட்சியை காண வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவாக்கு சொல்கிறது. ஒரு 3 வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் சொல்கிறார், கல்லை அகற்றிவிடுங்கள். கல்லறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய கல்லை அகற்றிவிடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கக்கூடிய கல் எது? உங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற கல் எது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மூடி வைத்திருக்கக்கூடிய கல் எது என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் அவநம்பிக்கையான ஒரு சூழ்நிலைக்கு இதுதான் காரணமாக இருக்கலாம். மற்றவர்கள் பேசுகிற பேச்சாக இருக்கலாம், மற்றவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய நட்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சில காட்சிகளாக இருக்கலாம், உங்களுடைய அனுபவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லை அகற்றுங்கள், அதை அகற்றுங்கள். முதலில் அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது, ஆண்டவர் கல்லை அகற்றி முடித்தவுடனே சொல்லுகிறார், லாசரே வெளியே வா, வெளியே வா. தவக்காலம் நமக்கு சொல்லுகிற அழைப்பு என்ன? வெளியே வா. சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் இறங்கி வா என்று சொன்னார். லாசரை பார்த்து வெளியே வா என்று சொல்கிறார். இரண்டும் ஒன்றுதான். சக்கேயு உயிரோடு இருக்கிற போது இறந்து போயிருந்தான். லாசரோ அவன் உயிரோடு இல்லை, இறந்து போயிருக்கிறான். 2 பேருக்குமே ஆண்டவர் சொல்வது என்ன? நீ இறங்கி வா என்பதும் வெளியே வா என்பதும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் அன்பார்ந்தவர்களே, நீ வாழ்க்கையில் பல காரியங்களில் ஏறி நிற்கிறாய், எனக்கு இது போதும் நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பதவியில், உன்னுடைய அதிகாரத்தில், உன்னுடைய செல்வத்தில் நீ உயரத்தில் இருக்கிறாய், இறங்கி வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல இங்கே லாசரை பார்த்து நீ வெளியே வா என்பது என்னுடைய பொருள் என்ன? உனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ வெளியே வா. தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பே அதுதான். பல நிலைகளில் இருந்து வெளியே வாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் போட்டியில் இருக்கலாம், பொறாமையில் இருக்கலாம், பகையில் இருக்கலாம், கடவுளை நம்பாதில் இருக்கலாம். இதை எல்லாவற்றிலிருந்து வெளியே வாருங்கள் என்பதுதான் 2வது அழைப்பாக பார்க்கிறோம். 3வது, ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? கட்டுகளை அவிழ்த்து இவனை போக விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து இவனை போக விடுங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய மாட்சியை காண வேண்டும் என்று சொன்னால், எதுவெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது? பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கின்றன. கோவிலுக்கு கிளம்பணும்னு நினைப்போம், ஏதாவது ஒரு சூழ்நிலைமை கட்டி போட்டிருக்கும். ஆண்டவரை தேட வேண்டும் நினைப்போம், ஒரு செல்போனோ ஒரு காட்சியோ அதை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அது உங்களை கட்டி வைத்திருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போவோம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்போம், அதன் பிறகு திருப்பலியில் பங்கேற்போம் அப்படிங்கிற எண்ணம்
உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த கட்டுகள் உடைக்கப்படும், அவிழ்க்கப்படும் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்பினால் ஆண்டவருடைய மாட்சியை காண்போம் என்பது இறைவாக்குகள் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. அன்பார்ந்தவர்களே, மாட்சியை காணும் பொருட்டு நாம் கல்லை அகற்றுவோம், வெளியே வருவோம், கட்டுகளை அவிழ்த்துவிட்டு நாம் புறப்படுவோம் என்பதுதான் நற்செய்தி சொல்லுகிற செய்தி. இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையில் கல்லாய் இருப்பது என்ன? எதிலிருந்தெல்லாம் நான் வெளியே வர வேண்டியிருக்கிறது? என்னை கட்டி போட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாம் ஆய்ந்து சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.